Hi friends, welcome to Chennai Food. ரெண்டு பொருட்கள் மட்டும் இருந்தா போறங்க 5 நிமிஷத்துல சூப்பரா டேஸ்டியா பிரேக்பாஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பிரேக்பாஸ்ட் ரெசிபி செய்யறதுக்காக நான் 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துர்க்கேங்க. இதை நாம கட் பண்ணிக்கலாம். சுத்திரும் அந்த ஓரத்தை மட்டும் விட்டுட்டு நடுவுல ஸ்கொயரா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி நம்ம எடுத்துக்கிற 6 ஸ்லைஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எடுத்த 6 பிரெட் ஸ்லைஸுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. பாருங்க பார்க்கிறதுக்கே நல்லா இருக்கு. இதை அப்படியே நம்ம ஓரமா வச்சிரலாம். அடுத்ததா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில நம்ம 3 முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். கொஞ்சம் பெரிய முட்டையா எடுத்துக்கோங்க. சின்னதா இருந்தா நீங்க 4 முட்டை கூட எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயத்தை நான் பொடியா நறுக்கி வச்சிருக்கேங்க. இந்த கப்ல 1/2 கப் எடுத்துர்க்கேன். நீங்க டேபிள் ஸ்பூன்ல எடுத்தீங்கன்னா 2-3 டேபிள் ஸ்பூன் வரும். அதையும் இதல சேர்த்துக்கிறேன். பச்சை கலர் குடை மிளகாய் அதையும் நான் 1/2 கப் எடுத்துர்க்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா நான் ஒரு தக்காளியோட தோல் பகுதி மட்டும் எடுத்துர்க்கேன். உள்ள இருக்க கூடிய சதை பகுதியை நான் எடுக்கல. இதையும் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துக்கலாம். மிளகு தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு salt. இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க நல்லா mix ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெசிபி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். தவாவை சூடுபடுத்திக்கோங்க. தவா சூடான உடனே நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இல்லனா லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கலாம். அந்த பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். பட்டர் இப்போ நல்லாவே உருகிடுச்சு. நாம கட் பண்ணி வச்ச இந்த பிரெட் ஸ்லைஸை இதல சேர்த்துக்கலாம். இன்னொரு பிரெட் ஸ்லைஸையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுடுங்க. அடுத்ததா நாம கலந்து வச்ச முட்டை அதை இதல சேர்த்துக்கலாம். அடுத்ததா கொஞ்சமா சீஸ் துருவினது நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா இது மேல பிரெட் மேல இந்த சீஸ் லேயர் அதை சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். சேர்த்துட்டு லைட்டா இந்த மாதிரி சரி பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பிரெட் ஸ்லைஸ்லயும் ஒரு சீஸ் லேயர் நான் சேர்த்துக்கிறேன். சீஸ் லேயருக்கு மேல கொஞ்சமா முட்டை சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துறாதீங்க, லைட்டா சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ண இந்த பிரெட் ஸ்லைஸ் ஸ்கொயர் பீஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இதில் வச்சிருங்க. வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டுடுங்க. அதே மாதிரி இந்த ஸ்லைஸ்லையும் நல்லா அழுத்தி விட்டுடுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடலாம். இப்போ நம்ம பிரெட்டை திருப்பி போட்டுக்கலாம். நான் சப்போர்ட்டுக்காக ஸ்பூன் வச்சுட்டு தூக்கிட்டு நான் கரண்டியை வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். திருப்பி போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ பிரெட் ஸ்லைஸ் எடுத்துடலாம். அதை பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷத்தில் சூப்பராக நம்ம பிரெட்டையும் முட்டையும் வச்சுட்டு இந்த டோஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 5 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.